ஆர்வம் என்பது ஓர் எண்ணம், ஓர் உந்து சக்தி. அது தற்காலிகமானது, தெளிவில்லாதது. அது தன்னுடைய பௌதீக பொருளாக உருமாற்றம் பெறும் வரையில் எந்த மதிப்பும் இல்லாதது, புலனாகாதது. ஆர்வத்தை பணமாக மாற்றும் செயல்முறையில் தொகுத்தளிக்கும் கற்பனா சக்தியே மிகுதியாக பயன்படுத்தப் போகிறோம். ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் போது புதியன படைக்கும் கற்பனா சக்தியும் தேவைப்படலாம். இதுவரை வேலையற்று கிடந்தால் பலவீனமாயிருக்கும் உங்கள் புதியன படைக்கும் கற்பனா சக்தியை தூண்டி எழுப்புவதற்காக அதை பயன்படுத்த ஆரம்பித்தாலே போதும். அதற்கு மரணமே கிடையாது, உறக்கம் மட்டுமே உண்டு. ஆகவே அதை விடுங்கள். தொகுத்தளிக்கும் கற்பனா சக்தியிடம் வாருங்கள். அதை வளர்ப்பது எப்படி என்று கவனம் செலுத்துங்கள். இதைத்தான் நாம் அடிக்கடி பயன்படுத்த வேண்டியது. So dear friends, today we discuss our topic. அளவற்ற அறிவாற்றலை படைக்கும் உங்களது கற்பனா சக்தி செயல்திறனை கொடுக்கும். வெல்கம் டு அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். மனித நாகரிகத்திலேயே கற்பனா சக்திக்கு மிகவும் உகந்த காலம் தற்காலமே. காரணம், அன்றாடம் மாறுதல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் காலம் இது. எந்த பக்கம் திரும்பினாலும் கற்பனையை தூண்டுகிற ஊக்கிகளை காணலாம். மனிதன் உருவாக்கும் திட்டங்கள் அனைத்திற்கும் பயிற்சியளிக்கும் பயிலரங்கம் கற்பனா சக்தியே. ஆர்வம் என்ற உந்து சக்திக்கு வடிவமும் அளவும் கொடுத்து செயல்திறனையும் கொடுப்பது மனதின் கற்பனை திறனே. மனிதன் என்னவெல்லாம் கற்பனை செய்கிறானோ அதையெல்லாம் உருவாக்கும் திறமை உள்ளவன் என்று சொல்லப்படுகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் மனிதன் தன் கற்பனா சக்தியால் இயற்கையின் பல ஆற்றல்களை கண்டுபிடித்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். இது மனிதகுலம் தோன்றிய நாள் முதல் இந்த 50 ஆண்டுகள் தொடங்கும் வரை கண்டுபிடித்ததை விட அதிகமாகும். வானத்தை அவன் முழுவதுமாக வெற்றி கொண்டு விட்டான். எந்த பறவையும் அவனுக்கு இணையாக முடியாது. ஈத்தரை அவன் கட்டுப்படுத்தி விட்டான். அதனால் உலகில் எங்கு இருப்பவர்களுடனும் உடனே பேச முடிகிறது. தன் கற்பனா சக்தியால் பல லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கும் சூரியனின் எடையையும் அதன் உட்பொருட்களையும் அலசி ஆராய்ந்து கண்டுபிடித்திருக்கின்றான். தன் மூளையானது எண்ணங்களின் அதிர்வுகளை உள்வாங்கவும் வெளி அனுப்பவும் செய்யும் நிலையம் என்று கண்டுபிடித்திருக்கின்றான். அந்த கண்டுபிடிப்பை நடைமுறையில் எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது என்று யோசிக்க தொடங்கியிருக்கின்றான். மணிக்கு 300 மைல் வரை போகும் அளவுக்கு மோட்டார் வண்டிகளின் வேகத்தை அதிகப்படுத்தி இருக்கின்றான். நியூயார்க்கில் காலை உணவும் சிங்கப்பூரில் பகலுணவும் சாப்பிடும் காலம் விரைவில் வரும். பகுத்தறிவுக்கு உட்பட்டு மனிதனின் எல்லையை நிர்ணயிப்பது அவனுடைய கற்பனா சக்தியின் வளர்ச்சியும் பயன்பாடும் தான். ஆனால் அந்த வளர்ச்சியின் உச்சகட்டத்தை இன்னும் அவன் எட்டவில்லை. தன்னிடம் கற்பனா சக்தி இருப்பதை அவன் கண்டுபிடித்தானே ஒழிய அதை மிகவும் அற்பமான முறையில்தான் பயன்படுத்தி வருகிறான். கற்பனை திறனானது 2 வகைப்படும். ஒன்று தொகுத்தளிக்கும் கற்பனா சக்தி, இன்னொன்று புதியன படைக்கும் கற்பனா சக்தி. தொகுத்தளிக்கும் கற்பனா சக்தி என்பது இதன் மூலம் ஏற்கனவே உள்ள கொள்கைகள், கருத்துருக்கள், திட்டங்கள் ஆகியவற்றை ஒன்றாக தொகுக்கலாம். ஆனால் புதிய பொருள் எதுவும் படைக்கப்பட மாட்டாது. தன்னிடம் தரப்படும் அனுபவம், கல்வி, கவனித்தல் ஆகியவற்றை கொண்டு அது வேலை செய்கிறது. அவ்வகையில்
புதியன கண்டுபிடிப்போர் இதனை பயன்படுத்துவர். இதன் மூலம் பயனில்லாத போது படைக்கும் கற்பனை சக்தியை நாடுவர். புதியன படைக்கும் கற்பனா சக்தி. புதியன படைக்கும் கற்பனா சக்தியின் மூலம் அளவுக்குட்பட்ட மனித மனம் அளவற்ற அறிவாற்றலுடன் நேரடி தொடர்பு கொள்கிறது. இதன் வழியாகத்தான் படைப்பாற்றலுக்கு வேண்டிய விழிப்பும் உற்சாகமும் வந்து சேர்கின்றன. படைப்புக்கு தேவையான அடிப்படையான கருத்துருவும் புதிய படைப்புக்கான கருத்துருவும் இதன் மூலமே மனிதனுக்கு வழங்கப்படுகிறது. இந்த சக்திதான் மற்றவர்களின் மன அதிர்வுகளை நமக்கு பெற்றுத்தருகிறது. மற்றவர்களின் ஆழ் மனதிற்கு இதன் மூலம் நாம் செய்திகளை அனுப்பவும் பெறவும் முடியும். படைப்பாற்றலுக்கான கற்பனா சக்தி செயல்படும் விதத்தை விவரிக்க வேண்டும். ஆனால் உணர்வு மனம் அதிவேகத்தில் அதிரும்போதுதான் இது செயல்படும். உதாரணமாக, ஒரு பலமான ஆர்வம் என்னும் உணர்வு தாக்கும் போது பயன்படுத்துவதை பொறுத்து இனி சொல்லப்படும் ஆதாரங்களில் இருந்து படைப்பாற்றல் சுறுசுறுப்பாகவும் கவனத்தோடும் செயல்படும். இது மிக முக்கியமான அறிவிப்பு. அதே சமயம் ஆர்வம் என்பதை பணமாக மாற்றும் கதையை ஒரே ஒரு அறிக்கை மூலம் சொல்லிவிட முடியாது. நமது கோட்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் நன்றாக கற்று தேர்ந்து மனதிற்குள் உள்வாங்கிக் கொண்டு பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது இது வெற்றியடையும். வியாபாரம், தொழில்துறை, நிதித்துறை ஆகியவற்றில் சிறந்த தலைவர்களாக இருப்பவர்களும் பெரிய கலைஞர்களும் இசை அமைப்பாளர்களும் கவிஞர்களும் எழுத்தாளர்களும் எப்படி சிறப்படைந்தார்கள் என்றால் இந்த படைப்பாற்றலுக்கான கற்பனா சக்தியால்தான். தொகுத்தளிக்கும் கற்பனா சக்தியாகட்டும், புதியன படைக்கும் கற்பனா சக்தியாகட்டும், பயன்படுத்துவதை பொறுத்து மேலும் விழிப்போடு இருக்கும். பயன்படுத்துவதால் பலம் பெறும் உடல் உறுப்புகளும் தசைகளும் போல. ஆர்வம் என்பது ஓர் எண்ணம், ஓர் உந்து சக்தி. அது தற்காலிகமானது, தெளிவில்லாதது. அது தன்னுடைய பௌதீக பொருளாக உருமாற்றம் பெறும் வரையில் எந்த மதிப்பும் இல்லாதது, புலனாகாதது. ஆர்வத்தை பணமாக மாற்றும் செயல்முறையில் தொகுத்தளிக்கும் கற்பனா சக்தியை மிகுதியாக பயன்படுத்தப் போகிறோம். அதில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் போது புதியன படைக்கும் கற்பனா சக்தியும் தேவைப்படலாம். இதுவரை வேலையற்று கிடந்ததால் பலவீனமாயிருக்கும் உங்கள் புதியன படைக்கும் கற்பனா சக்தியை தூண்டி எழுப்புவதற்கு அதை பயன்படுத்த ஆரம்பித்தாலே போதும். அதற்கு மரணமே கிடையாது, உறக்கம் மட்டுமே உண்டு. ஆகவே அதை விடுங்கள். தொகுத்தளிக்கும் கற்பனா சக்தியிடம் வாருங்கள். அதை வளர்ப்பது எப்படி என்று கவனம் செலுத்துங்கள். இதைத்தான் நாம் அடிக்கடி பயன்படுத்த வேண்டியது. கண்ணுக்கு தெரியாத ஆர்வம் எனும் உந்து சக்தியை கண்ணுக்கு புலனாகும் பணமாக உருமாற்றுவதற்கு ஒரு திட்டமோ பல திட்டங்களோ தேவை. இத்திட்டங்கள் கற்பனா சக்தியின், முக்கியமாக தொகுத்தளிக்கும் கற்பனா சக்தியின் உதவியுடன் தான் உருவாக்கப்பட வேண்டும். நாம் வசிக்கும் பூமியும் இதிலுள்ள பிற பொருட்களும் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக ஏற்பட்டவை. கண்ணுக்கு தெரியாத மிகச் சிறிய மூலக்கூறுகள் ஏதோ ஒரு ஒழுங்குமுறைப்படி சேர்ந்து இந்த அமைப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பு மாபெரும் முக்கியத்துவம் உடையது. இந்த பூமியும் உங்கள் உடலில் உள்ள 100 கோடி செல்களும் பொருள்களில் உள்ள ஒவ்வொரு அணுவும் எல்லாமே தொடக்கத்தில் கண்ணுக்கு தெரியாத ஆற்றலாக இருந்தவைதான். ஆர்வம் என்பது எண்ணத்தின் உந்து சக்தி. எண்ணங்களின் உந்து சக்தியானது ஆற்றலின் வடிவமே. ஆர்வம் என்னும் எண்ணத்தின் உந்து சக்தியை கொண்டு நீங்கள்
ஆரம்பிக்கப்படும்போது எந்த ஒன்றை கொண்டு இயற்கையானது இந்த பூமியையும் அதில் உள்ள எல்லா பொருட்களையும், ஏன் இந்த உடலையும் அதில் உள்ள மூளையையும் படைத்ததோ அதே ஒன்றை நீங்களும் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்று பொருள். என்றென்றும் மாறாத சட்டங்களின் வழியாக நீங்கள் மிகுந்த செல்வத்தை குவிக்க முடியும். ஆனால் முதலில் அந்த சட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமும் நமது சொல்களை வெவ்வேறு கோணங்களில் இருந்து அணுகுவதன் மூலமும் எந்த இரகசியத்தின் மூலம் பெரும் செல்வம் பலரால் குவிக்கப்படுகிறதோ அந்த இரகசியத்தை உங்களுக்கு அவர்கள் தெரிவிக்க விரும்புகிறார்கள். உண்மையில் அது இரகசியமே அல்ல. இது அதிசயமாகவும் முரண்பாடாகவும் தோன்றலாம். இயற்கையே இந்த பூமிக்கு அதை விளம்பரப்படுத்துகிறது. நட்சத்திரங்களில் நம் கண்ணெதிரே தொங்கும் கிரகங்களில் நம்மை சுற்றியுள்ளதும் நமக்கு மேலும் கீழும் உள்ளதுமான மூலப்பொருட்களில் புல்லின் ஒவ்வொரு இதழ்களில் மற்றும் கண்ணெதிரே காணும் எல்லா உயிரினங்களிலும் இந்த இரகசியத்தை வெளியிட்டுள்ளது இயற்கை. ஒரு குண்டூசி அளவிலான செல்லை இந்த மனிதனாக மாற்றி தருவதன் மூலம் உயிரியல் இந்த இரகசியத்தை இயற்கைக்கு விளம்பரப்படுத்தியுள்ளது. எனவே ஆர்வத்தை அதன் பௌதீக பொருளாக மாற்றுவதில் அதிசயம் ஒன்றும் இல்லை. 60 வருடத்திற்கு முன்பிருந்த ஒரு மனிதனின் கற்பனா சக்தியில் தோன்றியவை இவை. இன்றைக்கு இந்த ரேடியோ என்பது நல்ல வாய்ப்புகளுக்கான திறந்தவெளி. தன்னை ஏன் இப்படி கொலை செய்கிறார்கள் என்று ஓலமிடுகிறது ரேடியோ. கற்பனா சக்தி இல்லாத படைப்பாளர்களிடமிருந்து எப்படியாவது தன்னை காப்பாற்றிக் கொள்ள சொல்லி கதறுகிறது. ரேடியோவுக்கு இப்போதைய தேவை புதிய கருத்துருக்கள். ரேடியோவில் அப்படி என்ன வாய்ப்பு இருந்துவிடும் என்று திகைப்பீர்களேயானால் சொல்கிறேன். எதிர்காலத்தில் ரேடியோ நிகழ்ச்சிகள் கேட்பவர்களுக்கான நிகழ்ச்சிகளாக இல்லாமல் ஏதேனும் ஒன்றை வாங்குபவர்களுக்கான நிகழ்ச்சிகளாக இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்வதானால், வெற்றிகரமான ரேடியோ நிகழ்ச்சி, வேறு வார்த்தையில் சொல்வதானால் நிகழ்ச்சிகளை கேட்பவர்களை வாங்குபவர்களாக மாற்றக்கூடியவர் எவரோ அவரே வெற்றிகரமான ரேடியோ நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஆவார். கேட்பவர்கள் மீது குறிப்பிட்ட விளைவை உண்டாக்கும் சிறப்பான நிகழ்ச்சிகளாகவே தம்முடைய நிகழ்ச்சிகளை தயாரிப்பாளர்கள் எதிர்காலத்தில் அமைக்க வேண்டும். அவர்களை வெற்றிகரமான தயாரிப்பாளர்கள். ரேடியோ நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் செய்பவர்கள் மிகவும் தயக்கத்தோடு நிகழ்ச்சிகளை வாங்குகிறார்கள். வெறும் பேச்சுகளை அவர்கள் விரும்புவது இல்லை. நகைச்சுவை நிகழ்ச்சிகளை ஸ்பான்சர் செய்பவர்கள் அவற்றை கேட்பவர்கள் உண்மையிலேயே சிரிக்கிறார்கள் என்பதற்கு நிரூபணம் கேட்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த சிரிப்பின் மூலம் தங்களது பொருள் விற்பனையாக வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த ரேடியோ விளம்பரதாரர்கள் வழக்கமான பத்திரிகை மற்றும் சஞ்சிகளில் விளம்பரம் கொடுப்பவர்கள் போல அல்லாமல் விசேஷமான விளம்பர நிபுணர்களாக இருப்பார்கள். பழைய விளம்பர ஏஜென்சிகள் இக்காலத்திய ரேடியோவுக்கான கட்டுரைகளை அல்லது கதைகளை படிக்க தெரியாதவர்கள். ஏனெனில் அவர்கள் எதையும் பார்த்தே பழகிவிட்டார்கள். ரேடியோவின் புதிய தொழில்நுட்பமானது எழுத்திலிருந்து ஓசையை படிக்கும் திறமையை எதிர்பார்க்கிறது. இந்த ஆசிரியர் அந்த கலையை கற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கான டாலர்களும் ஒரு வருட காலமும் செலவழிக்க நேர்கிறது. கருத்துருக்களை படைக்கவோ அல்லது அவற்றை கண்டுகொள்ளவோ முடியாதவர்களுக்கு ரேடியோவில் நிறைந்த இடம் காத்திருக்கிறது. இதுவரை சொன்ன ரேடியோ வாய்ப்புகளை கேட்டு நீங்களும் ரேடியோவுக்கு வர
இன்னும் உரிய கருத்துருவை பெற முடியவில்லை என்றால் நீங்கள் அந்த வாய்ப்பை மறந்துவிடுங்கள். உங்களுடைய வாய்ப்பு வேறு ஏதோ ஒரு துறையில்தான் உள்ளது. ஆனால் நான் சொன்னது உங்களை ஓரளவாவது திகைப்படைய செய்தது என்றால் அதற்குள் மேலும் செல்லுங்கள். உங்களுக்கு தொழில் வாய்ப்பை உண்டாக்க தரப்போகும் கருத்துருவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ரேடியோவில் உங்களுக்கு அனுபவம் இல்லையே என்று பின்வாங்க வேண்டியது இல்லை. இவ்வாறு ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு ரேடியோவை பற்றி எழுதப்பட்ட கற்பனை கதைகளின் மூலம் ரேடியோவின் வளர்ச்சி எவ்வாறு இருக்கும் என்று அப்போது சிந்தித்த மனிதர்கள் தான் இன்று ரேடியோவுக்கு பிறகு அதன் வளர்ச்சி என்பது தொலைக்காட்சி, இணையதளத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை தொழில்நுட்பம், அவ்வாறெல்லாம் இன்று விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டு போகிறது. மனிதன் நினைத்ததை எல்லாம் விஞ்ஞானத்தின் மூலம் செய்ய முடியும் என்ற ஆற்றல் பெருகி இருப்பதும் இன்னும் மனிதனின் ஆற்றல் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அவ்வாறு அளவற்ற அறிவாற்றலை படைக்கும் நமது கற்பனா சக்தி கண்டிப்பாக நமது செயல்திறனை வளர்க்கும். ஸோ நமது கற்பனா சக்தி ஒன்றுதான் நமது செயலையும் செயல்திறனையும் வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கப்படுகிறது. அதனால் நாம் நமது அறிவாற்றலை படைப்பதற்கு நமது கற்பனா சக்தியை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் உள்ளது என்று கூறி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி மேற்கொண்டு வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் and subscribe our channels for more videos. Thank you.